वाड़ी करला कटो नंबर साड़ी पटाके लुटी साड़ी पंचामृतम पेया वाड़ी चतुर भाई पेया वाड़ी आर वेंगा उन्नोरते एत्तु मुसकट्टे मुसकट्टे एन्नियन्ने अडिचुकोट्टे ईवन एल्ल तोडपकट्टे कोट्टु अडिचेंगा இன்னொரு மாடு போட்டேன் பாரு கண்ணா கேசலக்குள்ள கசரும் குந்துச்சு எதுக்கு நசுக்கு சேலை உதவிக்காக கட்டலாம்ல பூத்தி மருந்து தூவிட்டாக கட்டலாம்ல இது என்ன பாட்டு போடுறா அதெல்லாம் போறதுக்கு இந்த பாட்டு மக்களுக்கு வாங்குறீங்க வரலாமா வந்தா திருவோட அப்படியே போக வேண்டியதானே நாடுவர்களை என்னங்க இன்னொரு பாட்டு போட்டான் பாரு ஏ சுக்குனமாண்டி திருத்து குட்டா நெஞ்சில ஆணி நல்ல வேளை நெஞ்சில ஆணி அடிச்சாங்க இதே இத மாத்தி நெஞ்சில அடிச்சிருந்தா மூளை கலங்கி போயிடாதா கண்டிப்பா நடுவரவர்களை முத்தம்ங்கிற வார்த்தை ஒரு கணவனுக்கு மனைவிக்குமான அந்யோன்யம் இல்லையா ஒரு தாய்க்கு மகளுக்குமான பண்பு இல்லையா அந்த முத்தத்தை எங்க வைக்கிறான் தெரியுமா தீ பிடிக்க முத்தம் போட்டுட்டா நான் கேட்கிற தீ பிடிக்க முத்தம் கொடுத்தா மீச முடியலாம் கருவி போவாது அது எப்படி கொடுக்கறது வாயில பெட்ரோல் ஊத்திட்டு அவன் வாயில டீசல் ஊத்திட்டு ரெண்டு பேருமா தீ பிடிக்கலாம் கொடுக்க முடியும் இன்னும் போட்டா பாரு முத்தம் தர ஏத்த இடம் முகத்துல எந்த இடம் அதனால 6 ஏக்கராடா 6 தாசில்தார் குட்டியாந்து கல்லு ஊட்டி முத்தம் கொடுத்து தொலைஞ்சு போக முடியாது நடுவரவர்களை ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுல படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா வீட்டுல டிவி வர மாட்டாங்க இப்ப பூரா செல்போன் புருஷன் ஒரு பக்கம் டச் பொண்டாட்டி ஒரு பக்கம் டச் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நோ டச் எல்லாம் பேச்சுவார்த்தை பூரா போன்ல தான் இருக்கிறது 4 பேரு அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்ப பேஸ்புக்ல இருக்கிற அம்மா இன்ஸ்டாவில் இருக்கிற பையன் ட்விட்டர்ல இருக்கிற புள்ள வாட்ஸ்அப்ல இருக்கிற அவனோட பெத்த தாய் தாப்ப நடுத்தரவுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது உண்மை மாப்ள ஒரு 10th படிக்கிறான்னா +2 படிக்கிறான்னா அந்த வீட்ல டிவி இருக்காது அதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு வீட்ல இருக்கு சார் நேத்து பார்த்தேன் பையன் +2 அவன் பொண்ணு 10th டிவி இல்ல பரவாயில்ல எங்க டிவி பையன் +2 பாப்பா 10th டிவி தூக்கி மேல வச்சிட்டோம் அப்படின்னா உன் பையன் பொண்ணு எங்கன்னு கேட்டேன் பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போயிருக்காங்க அப்படின்னாங்க ரைட் நல்ல குடும்பம் அப்படியே இருக்கா நடுவரவர்களே முதல் கட்டண புருஷனுக்கு இந்த காலத்துல மதிப்புண்டாங்க அப்படி கேள்வி யாரை நம்பி வீட்டுக்குள்ள வர அந்த புருஷன் 3 முடிச்சு போட்ட நம்பித்தான் வீட்டுக்குள்ள வர 3 முடிச்சு எங்கடா போட்டான் அப்ப யாரா 3 முடிச்சு போட்டான் 3 முடிச்சு நம்ம கொண்டே விட்டான் எவ்வளோ போட்ட முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்கலாம் ஆமாங்க நான் ஒரு முடிச்சு தாங்க போட்டேன் எங்க ஊர் பக்கம்லாம் நாத்துனா முடிச்சுன்னு போடுவாங்க சரி புருஷனோட பிறந்தவங்க ஒரு முடிச்சு போடணும் ஆமா புருஷன் ஒரு முடிச்சு புருஷனோட பிறந்தவங்க ஒரு முடிச்சு எனக்கெல்லாம் 4 அக்கா சரி ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்காங்க ஐயோ நைட்டு போய் தடவை பார்க்குற மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா அப்புறம் விடிய முடிச்சு வந்தது தாண்டா வேலை இப்போ ஊருக்குள்ள என்னடி கூப்பிடுறாவா முடிச்ச வைக்கி கூப்பிடுறாவோ என்னைக்காவது ஒரு நாள் நான் அந்த புருஷனை பார்த்து வங்கக்கடலால மன்ன வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கடலால மாறும் கண்டதில்லை என்னுடைய நாயகனே ஊர்வலங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லை எனக்கு நடந்த தேவதையே சரிவாகி நீ அல்லவா நடக்கை என்ற கூட வரும் நீரல் போலே நான் அல்லவா கங்கை கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனசில் வீசும் மாறுதமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலமுள்ள வரை
பழனியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். என்னைக்காவது புருஷனை பார்த்து இந்த காலத்து பொம்பளை இப்படி பாட்டு படிக்கிறானா? வட்டல்ல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் மொல்ல ஆரம்பிப்பான். நீ வாட்டுக்கு வார போற வீட்டுல என்ன நடக்குது உனக்கு தெரியல. தலைமை பழைய கடையில் பார்த்தீங்கன்னா பொழுதுக்கு கடையில கட்டிட்டு அழுவுற குழம்பூத்திக்கு வார மக்கா வார மன உடம்புடியில இருந்து வார அங்கெல்லாம் கடகல்லையே இல்லையா? மக்கார கண்டா பொம்மை கட்ட வளப்பையும் மழை கடையில இருந்து எடுத்து கொடுத்து விடுறேன். எரியுது என்னத்தை வச்சு அவர் எரியுது. ரசம் ஊத்திட்டு வரேன். உங்க அப்பி அச்ச கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். கல்லாப்பட்டியில இருந்து படத்தை காணாது தூக்கிட்டு போறேன். நாவல 2 பிள்ளைகளை பேத்து வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது முடத்தி இருக்குதா? எப்படி தாவும் தொண்டையில சோற இறங்குதோ தயிர் கொண்டு வரேன். அரமா தயிர் வேணுமா, ஆவின் தயிர் வேணுமா? பால்ட்டா இருந்தா ஊத்துவேன், தின்னுவோடு சாப்பிட்டுவேன். நடுவரவர்களை அவை பிராட்டி சொன்னா, கொடிது இளமைகள் வறுமை கொடுது, அதனும் கொடிது நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தோட கொடுமைன்னு சொன்னாலையா. இந்த காலத்துல பொம்பளை சோறு போடுறாயா இருக்குமா? நடுவரவர்களே, அன்னைக்கெல்லாம் கிழவை சிறுமல்லையே சோறு போடுவேன். கிழவை வீட்டுக்குள்ள வந்தோன்னே அப்படின்னு தட்டம் எடுத்து வச்சாயிரு, அப்படின்னு சோறு போட்டாயிரு, அப்படின்னு குழம்பு, அப்படின்னு ரசம், அப்படின்னு மோரு, அப்படின்னு தாம்பளம்ங்க. அந்த காலத்திலே கணவனுடைய மனதை அறிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. ஆனா இந்த காலத்துல கணவனை போட்டு குதிச்சு நடந்துக்கிறாங்க. அப்படியே சொல்லாதீங்க. என் குடும்பம் இந்த காலத்துல மோசமா இருக்கு. என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததுங்கிறான். சத்தியமா? சத்தியம். அப்ப எல்லாரும் ஒரு கைது கொடுத்து 13 வருஷமா மாமியா மருமக குடும்பம் கிடைக்கவே திருச்செந்தூர் முருகனுக்கு 3 தடவை போட்டு ஓட்டால் கிடைக்குமா? சண்டையே வந்ததுங்கடா. ஐயோ, இப்படியே ஒரு குடும்பமா உங்க குடும்பம்? எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தா அவளோட சண்டை வரும். இவன் சாப்பிடுறா, உருள்றா, பிறல்றா. எங்க அம்மா செத்துருச்சேன்னு என் பெரியம்மா கொண்டாந்து வச்சுட்டா என் பிள்ளையில பாத்துக்கிறான். போன வாரம் எங்க அம்மா பெரியம்மா தொண்டை வலிக்குது, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி, டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, இங்க மாமா நீ தானே மருமக? ஆமா சார், உன் மாமியாக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபாய் கொடு, ஆபரேஷன் பண்ண வந்துருக்காங்க. சரி, என் காசு தானே கொடுத்துட்டு வரோம். கொடுக்கலாம். இப்போ டாக்டர் ஓரமா கூப்பிட்டுருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு. என்னம்மா? 30,000 தாரேன், இந்த வெளியில தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருக்க சார்ந்த கையா. இப்போ எங்க அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. வாயை திறந்தாலும் கத்திரிக்கோளை காட்டுறாங்க. எங்க அம்மா பள்ளி மாதிரி நாக்கும் உள்ள இருக்கு. இது குடும்பமா? இந்த காலத்துல வாழலாமா? நடுவரவர்களே, அந்த காலத்துல காசு வேணும்னு பெருசா இல்லைங்க. நீங்க கேட்டீங்க 50 பவுன் வாங்கி வச்சியா, 500 ஏக்கர் வாங்கி வச்சியான்னு. நடுவரவர்களே, அந்த காலத்துல அவி போத்தால கோழையும் வெத்தலையும் போட்டுக்கிட்டு காப்பாத்தி வச்சு முடித்தா, இந்த காலத்துல 1 ஏக்கர் 1 கோடி 2 கோடி வித்து மாப்பிள்ளைக்கு செலவு பண்றீங்க. அந்த காலத்துல கிழவன் சம்பாதிச்சு வைக்காது இருந்தா எங்க இருந்து நீங்க செலவு பண்ண முடியும்? எல்லாம் பைபாஸ் ரோடு, பைபாஸ் வந்தோடனே ஏக்கர் 5 கோடி, ஏக்கர் 10 கோடி, 7 கோடி கிழவன் சம்பாதிச்ச ஊர் தொழில் பண்ணி மரபேறாங்க. நீங்க சொன்னீங்க திருன்னு சன்னு சத்து இது எல்லாம். இந்த காலத்துல பூரா கலரா சாராயம் குடிக்கிறாங்க. ஆனா எங்க காலத்துல 1 மரத்து கல்லு குடிச்சோமுங்க. அந்த 1 மரத்து கல்லு உடம்புக்கு குழந்தைக்கு நிறையான இருந்ததுன்னா கல்லு காட்டுவாங்க, குழந்தைக்கு வவர் எடுத்தா கல்லு காட்டுவாங்க. கல்லு என்பது அருமருந்துங்க. வெறும் 6% மொலாசியஸ் போதை தரக்கூடிய இருக்கக்கூடிய பொருளை இன்னைக்கு தர வந்தாங்க. ஆனா கர்ம வீரர் காமராசர்கிட்ட கேட்டாங்களா, ஏப்பா எந்தெந்த ஜாதிக்கோ நீங்களா இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களே, ஏன் நீ பிறந்த நாடார் ஜாதிக்கு கொடுக்கலன்னு கேட்ட போது அவர் சொன்னாரா, என் நாடா எவன் கையும் எதிர்பார்த்து நிக்க மாட்டான்டா, பனைமரம் ஏறியாவது 10 பேருக்கு சோறு போட வேண்டாம், அவனுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்ல சமூகம். இந்த சமூகம் அப்படி பேசியா? நாடு பாக்குற போனா போகுது. இந்த காலம் நல்ல காலமா இல்ல? என்னங்க நல்ல காலம்? நடுவரவர்களை நல்ல காலமா இருந்ததுன்னா அடுத்தவனை ஏமாத்தப்படாதுல்ல. அந்த காலத்துல காமராஜர் இருந்த காலத்துல வெறும் 67% கல்வி அறிவுங்க. இப்ப 93% கல்வி அறிவு இருக்குல்ல. அப்ப படிச்சவன் இருக்கிறல்ல, படிச்சவன் பொய் சொல்லப்படாது, படிச்சவன் ஏமாத்தப்படாது, படிச்சவன் அடுத்தவன் பொருள்களை ஆசைப்படப்படாதுல்ல. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எச்சு வெட்டி கொடுக்கறோம்னு சொல்லி அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி ஒவ்வொரு பெரிய டவுன்லயுமே கோடிக்கணக்கான ரூபாய் சுரட்டுறது உங்க காலமா எங்க காலமா?
அப்படி கேளு. பூரா பண ஆசை காட்டி தேக்கு மர வளர்ப்பு, சணல் மர வளர்ப்பு, கொய்யா மர வளர்ப்புன்னு சொல்லி 5000 10,000 கொண்டு கொடுத்து சிறுசாமிப்புல ஓட்ட காசை ஒட்டுக்கா ஆட்டை போட்டு ஊரு டூட்டு ஓடுறீங்களே. இந்த காலம் மாடகத்த காலத்துக்கு பேச வந்திருக்க. அன்னைக்கெல்லாம் எப்படிடா பண்பாடு இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சொன்னது சொன்னபடி சொன்ன சொல் மாற மாட்டான். சொத்தழிஞ்சாலும் சொன்ன சொல்லாதுங்க. இப்ப போய் நீ திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கு, மைக் செட்ல விளம்பரம் கொடுக்குறான். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு உங்களை மத்திய பேருந்து நிலையம் அன்போடு வரவேற்கிறது. பரவாயில்லையா? யாருன்னே தெரியாம வரவேற்கிறாங்க. உள்ள போ, அடுத்த அறிவு போறோம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு திருடர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கலாம். எவனை பார்த்தாலும் திருட மாதிரியே இருக்கும். உங்கள் பணத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். நம்மால் பசு விட்டு இறங்கி டவுசர்ல தட்டி பார்ப்பான், பணம் இருக்கா. திருடன் அப்பதான் பார்ப்பான், பணம் இவன்கிட்ட இருக்கு. அதோட ஆட்டையை போட்டு முடிச்சு விட்டுறாங்க. இது ஒரு காலமாடா. நடுவரவர்களே, மனிதாபிமானம் உண்டாங்க இந்த காலத்துல.